பள்ளிக் கல்வித்துறையில் கடந்த காலங்களில் கையூட்டு பெற்றதற்கு நான் சாட்சியாக உள்ளேன் என தான் கூறியிருப்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ள நிதியமைச்சர் மரிய வில்சன், மகளிருக்கு 2500 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நாங்கள் வந்த பிறகு ஒயிட் பேப்பர்லாம் அனௌன்ஸ் பண்ணோம் இல்லையா, அதிலே நிதிநிலையை பற்றி கிளியராக சொல்லியிருக்கிறோம். தலைவர் கிளியராக ஒயிட் பேப்பர் மூலமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெவென்யூ மொபிலைசேஷன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்குறோம். சில ரெஃபர்மேஷன் பண்ணியிருக்கிறோம். எக்ஸைஸில் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் சரி, ஜிஎஸ்டியும் சரி, கம்ப்ளீட்டாக நல்லா ரெஃபர்மேஷன் பண்ணிகிட்ருக்கிறோம். எங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, வரப்போகிற நாட்களில் இந்த ரெவென்யூ மொபிலைசேஷன் மூலமாக கூடிய விரைவில் ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரெவென்யூ நல்லா வர ஆரம்பித்த பிறகு தலைவரை டிசைட் பண்ணுவாங்க. அவர் புரிஞ்சு பேசுகிறாரா எனக்கு தெரியல, தெளிவாக இருக்காரான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக நீங்கள் அது ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும். அதில் ஒரு அரெஸ்ட் வேறு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? அவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்த பிறகு தானே. அதை தான் நம்ம சாட்சியாக சொல்கிறோம், எல்லாம் சாட்சியாக இருக்கிறோம். அதனால கம்ப்ளீட்டாக அது கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக தான் அது பள்ளி கல்வித்துறை இருந்திருக்குது.